மகாவிஷ்ணுவுடன் மலேசியா நேரடி சந்திப்பு. ஜூலை 26, 27, 28 தேதிகளில் கோலாலம்பூரிலும், ஜூலை 29, 30, 31 தேதிகளில் செரம்பானிலும், ஆகஸ்ட் 1, 2, 3 தேதிகளில் ஜொகூர் பார்விலும் நடைபெற உள்ளது. இதற்கு முன்னர் மலேசியாவில் நடைபெற்ற நேரடி சந்திப்பில் கலந்து கொண்ட பலரின் பொருளாதார வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆன்மீக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இப்போதே உங்கள் பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். தியானம் செய்தால் மூளையின் செல்கள் எப்படி மாறுகிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல தியானம் என்ன பண்ணுதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் எப்படி மாறுது அப்படின்றத அப்புறம் பார்க்கலாம். இப்போது ஒரு குரங்கு யோசிக்கிற மாதிரி நம்ம யோசிக்க முடியாது, குரங்கோட பெட்டராக யோசிக்கிறோம். ஒரு கிளி யோசிக்கிற மாதிரி நம்ம யோசிக்க முடியாது, ஒரு பருந்து யோசிக்கிற மாதிரி நம்ம யோசிக்க முடியாது, அதே மாதிரி நம்ம யோசிக்கிற மாதிரி அதுங்களால யோசிக்க முடியாது. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று யோசிச்சு தான் பண்ணுது. இப்போ நான் சொன்ன எல்லா உயிரினங்களுக்கும் கண்டிப்பாக யோசிக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆர்கனை இறைவன் கொடுத்துருக்கிறார். இப்போ நமக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு ஆர்கன், மூளைன்ற ஒன்றை கொடுத்துருக்கிறார். இப்போது இந்த மனித உடலில் இருக்கக்கூடிய மூளையின் தன்மையும் மற்ற உயிரினங்களில் இருக்கக்கூடிய பிரெயினோட ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரி இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ மயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் பாம்பு கூட சண்டை போட்டாலும், பாம்பு கொத்தினாலும் பாம்பு விஷயம் அந்த மயிலுக்கு ஏற மாட்டேங்குது. காரணம் என்னென்னா, மயில் நின்று இருக்கக்கூடிய அந்த தன்மை. மயிலாசனம்னு ஒரு ஆசனம் இருக்குது. அந்த ஆசனம் பார்த்தீங்கன்னா 2 கையும் கீழே வச்சு 2 காலையும் மேலே தூக்குவாங்க. அந்த ஆசனம் அதிகமாக நாம் செய்யும்போது விஷமே நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய வலிமையும் ஆற்றலும் அந்த மயிலாசனத்திற்கு உண்டு. அதனால தான் அந்த போஸ்டரில் அடிக்கடி பழகுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போனா ஃபுட் பாய்சன்லாம் அடிக்கடி ஆகாது. இதில் நீங்கள் அவசியமாக என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அந்த போஸ்டரில் நம்ம நிற்கும் போதே இப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னா, அப்போ அந்த போஸ்டர்லேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் எப்பேற்பட்ட அந்த விஷயங்களெல்லாம் அனுபவிக்கும். அப்போது மயில்னா அதோட ப்ளஸ்லாம் இது, அதோட மைனஸ்லாம் இது. ஒரு குரங்குனா அதோட ப்ளஸ்லாம் இது, மைனஸ்னா இது. மீன்னா தண்ணிக்குள்ளே மட்டும் எவ்வளோ தூரம் போக முடியும், தண்ணியிலேருந்து வெளியே வந்துருச்சுன்னா செத்துரும். கழுகு எவ்வளோ தூரம் வேணாலும் பறக்க முடியும், ஆனால் பிரச்சனைனா தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் போக முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்கு இல்லையா? இதெல்லாம் எதை வச்சு வருதுன்னா, விசேஷ புத்திகள் சிவானந்த பரமஹம்சரையா அதை மீன் பண்ணுறாங்க. அதனால் விசேஷ புத்தி அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் ஸ்பெஷலைஸ்டு அந்த நாலேஜ், அந்த திறமை மற்ற உயிரினங்களுக்கு வேறு வேறு மாதிரியாக மாறுகிறது. அது ஏன் அப்படி மாறுதுன்னா, அந்த மூளையினுடைய தன்மை, அந்த அமைப்பு, அந்த செல்கள் எந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் அதால் யோசிக்க முடியும். அப்படி இருக்கும்போது சராசரி விலங்குகள், சராசரி பறவைகள் இதனுடைய விசேஷ புத்தியை விட மனிதனுக்கு மூளையின் செல்களினுடைய வளர்ச்சி அதிகம். அதனால்தான் இவன் மனித உடலை பெற்றிருக்கிறான். நம்ம மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் கண்ணுக்கு தெரிந்த, கண்ணுக்கு தெரியாத, ஸ்தூல மற்றும் சூட்சம, இந்த 2 வகையான செல்களும், இந்த 2 வகையான நாடிகளும் நாம் புரிதலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதும் செல்களினுடைய தன்மை மாறுகிறது. ஒரு கவுண்ட் அதிகமாகலாம், இல்லை 2 கவுண்ட் அதிகமாகலாம், இல்லை 10 கவுண்ட் அதிகமாகலாம். தெளிவாக சொல்லணும்னா நியூரோபிளாஸ்டிசிட்டி, மனிதனுடைய மூளையில் இருக்கக்கூடிய அந்த செல்கள் நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு கூடிய அந்த அமைப்பினால அது ஒரு ப்ரோக்ராமில் இயங்கிட்டு வருது. லெஃப்ட் பிரெயின் இருக்குது, ரைட் பிரெயின் இருக்குது. லெஃப்ட் பிரெயின் கால்குலேட்டட் மைண்டட், ரைட் பிரெயின் ஹார்ட் ஓரியன்ட் மைண்டட். ரொம்ப கிரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, உணர்வு ரீதியாக ஜாஸ்தி இருக்குது. அப்போ மூளையின் ஒவ்வொரு பகுதிகள் ஒவ்வொரு வேலையை செய்கிறது என்பது இறைவனால் விதிக்கப்பட்ட ஒன்று, உருவாக்கப்பட்ட ஒன்று. தியானம் செய்யும்போது அது மனித நிலையிலிருந்து கடவுள் நிலைக்கு சீக்கிரம் எவால்வ் ஆகுது. இதுதான் தியானத்தினுடைய வலிமை. புரிஞ்சுக்குங்க. ஒரு கிளி தியானம் பண்ண முடியாது, ஒரு குரங்கு தியானம் பண்ண முடியாது, மற்ற உயிரினங்கள் எதுவும் தியான நிலையிலேயே வாழ முடியாது. ஆனால் ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை முறையவே மாற்றி அந்த சூட்சமங்களை தெரிந்து கொண்டு பதஞ்சலியின் வழியிலோ இல்லை இதர சூத்திரங்கள் வழியிலோ நாம் உயர்ந்த கட்ட நிலையை நம்மால் அடைய முடியும் சொல்லி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் தெரியுமா? அந்த ஃபோக்கஸ் தான் தியானம். மனம் சிதறாமல் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் தியானம். அது ஃபோக்கஸ் செய்வது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது பார்த்தீங்கன்னா தெளிவாக பேசியிருக்கேன். அந்த ஃபோக்கஸ் பண்ணி தியானம் பண்ணும்போது நம்மளோட எபிலிட்டிஸ், நம்மளோட சக்தி எதை வச்சுருக்குன்னா, நம்ம செல்கள் அடைந்த பரிணாம வளர்ச்சியை பொறுத்து தான் நம்மளோட எபிலிட்டிஸே இருக்குது. நம்மளோட சக்தியை அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போது இப்போ இருக்கக்கூடிய மூளையின் தன்மை, மூளையின் செல்கள் அதிகப்படியான சக்தியை பெறும்போது செல்களினுடைய தன்மை மாறுகிறது. செல்களினுடைய தன்மை மாறும்போது குணாதிசயங்களும் மாறும், ஆற்றல் நிலையும் மாறும்.
ஒரு குரங்கு மனிதனாக முடியாது, ஆனால் ஒரு மனிதன் நினச்சா குரங்காகலாம். எப்படின்னா அந்த கான்ஷியஸ்னஸ் போயிட்டீங்கன்னா மாறலாம், அந்த தன்மையில் டோட்டலாக சேஞ்ச் ஆகலாம். அந்த பதிவுகள் இன்னும் உங்களுக்குள்ளே இருக்குது. ஒரு சாதாரண கழுகோ ஒரு சாதாரண ஒரு விலங்கோ ஒரு பறவையோ மனிதனாக முடியாது, ஆனால் ஒரு மனிதன் நினைத்தா என்னவா வேணாலும் ஆகலாம். அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றலும் வலிமையும் உண்டு. இதற்கு பேர் தான் சித்துக்கள். சித்துக்கள்னா வெறும் மேஜிக்காக தெரியும், அது மேஜிக் இல்லை. செல்களில் விளையாட கற்றுக்கொண்டீர்கள் என்று அர்த்தம். ஒரு செல்லை எப்படி 2 செல்லாக்குவது, 2 செல்லை எப்படி 3 செல்லாக்குவது, 3 செல்லை எப்படி 4 செல்களாக்குவது, 4 செல்களை 40 லட்சம் எப்படி ஆகிறது, 40 கோடி எப்படி ஆகுது. இதுதான் பாடியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, பாடியை சுருக்கிறது, காணாமல் போகிறது. அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், வசித்துவம், ஈசத்துவம், அட்டமா சித்து. 8 சித்துக்களை அட்டமா சித்துக்கள்ன்றாங்க. சித்துக்கள்னா என்ன? சராசரி மனிதனால் செய்ய முடியாத விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு பேர் அட்டமா சித்துக்கள். அப்போ அனிமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழில் அணுவை போல சிறியதாகுதல்னு அர்த்தம். இது வெளியிலிருந்து பார்த்தா வெறும் மேஜிக்காக தெரியும், ஆனால் தியானம் செய்ய செய்ய ஒருவன் அணுவை கூறிட்டு அணுவை பிளந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பொருளும் இல்லாமல் அவன் ஃபோக்கஸ்லேயே கான்ஷியஸ்னஸ்லேயே அந்த மூல அணுவுக்குள்ளே போய் அந்த அணுவை எப்படி பிரித்து 2 ஆக்குறது, 3 ஆக்குறது, அதை எப்படி தாண்டி போகிறது, அதற்கும் அப்பால் அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய்ங்கிற திருமூலர். அணுவிற்குள்ள அணு போகணுமா, அப்புறம் அப்பாலுக்கு அப்பாலை, அதை தாண்டி அப்புறம் அதை தாண்டி போய் பார்க்கலாங்கிறார். இந்த கான்ஷியஸ்னஸ் அதிகமாக அதிகமாக தியானம் செய்யும்போது அணுக்களில் விளையாடுவது எப்படி என்பது தெரிந்து விடுகிறது. அனிமான அணுவை போல சிறியதாகுதல், விச் மீன்ஸ் நல்ல ஒருத்தர் அந்த தியானத்தை பழகிட்டானா பல அணுக்களாக உருவாகி இருக்கக்கூடிய உங்கள் தேகத்தை ஒரே அணுவாக மாற்றிட்டானா உங்கள் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது, மறைஞ்சிடறான். இதுதான் அனிமா. அப்புறம் மகிமா, மலையை போல பெரியதாகுதல். அது என்ன மலையை போல பெரியதாகுதல் அப்படின்னா, இப்போ ஒரு 25 கோடி செல்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பாடியில். இதை பல ட்ரில்லியன் செல்களாக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு மலையை மாதிரி பெருசாகிடலாம், மலை அளவுக்கு பெருசாகிடலாம். இந்த ஆற்றல் எங்கேருந்து வரும்? அந்த அணுக்களுக்குள்ளே போய் அதை எப்படி மாற்றுறதுன்னு கற்றுக்கிட்டீங்கன்னா, இது சயின்ஸ் தான், பட் குவாண்டம் சயின்ஸ். இந்த சயின்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் சயின்ஸ் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு சயின்ஸ், ஆனால் இது நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். கடப்பை சச்சிதானந்த யோகேஸ்வரர் ஐயா பெங்களூரில் அவரோட ஜீவசமாதி இருக்குது. மொரிஷியஸோடைய ஒரு ஏரியில் மக்கள்லாம் வியந்து பார்க்குற அளவுக்கு தியானம் பண்ணிட்டு இருக்க, டக்குன்னு அவருடைய ஒரு கால ஏரியினுடைய அந்த பக்கத்துக்கும் தன்னோட தலையை ஏரியினோட இந்த பக்கத்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி அன்னைக்கு இருந்த மக்கள் முன்னாடி, அன்னைக்கு இருந்த அந்த ஆட்சியாளர்கள் முன்னாடி பண்ணி காமிச்சு அது அங்கே இருந்த பேப்பர்லேயே வந்திருக்கு இது உண்மைன்னு சொல்லி. இந்த மாதிரி பல இடங்களில் பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். தனது பாடியை கார்பன் பாடியாக மாற்றி மிக உயர்ந்த நிலையை அடைந்தவர். அப்போ என்னென்னா, மனிதனால் முடியக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் மனிதனால் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க, ஆனால் மனிதனால் முடியாத விஷயங்களையும் மனிதனால் செய்ய முடியும். அதற்கு நம்பிக்கையும் அதற்குண்டான ஸ்ரத்தையும் பயிற்சியும் வேண்டும். அப்போ மேஜிக் பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறான்னு கேட்டால் அதுக்காக பண்ணுறதில்ல. முக்தியை நோக்கி பயணம் பண்ணும்போது இந்த தியானம் என்கின்ற வழியிலையும் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே வரோம். அப்போ பல அதிசயங்களை பார்த்துக்கிட்டு வரீங்க. எப்படி ஊர் சுற்றி பாஸ்போர்ட் எடுத்து ஒவ்வொரு நாடாக போய் ஒவ்வொன்றையும் பார்த்து ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக்கிறீங்களோ, அந்த மாதிரி உள்பயணம் என்பது பாஸ்போர்ட் எடுக்காமல் கண்ணுக்கு தெரியாத பாஸ்போர்ட்டை வச்சு பல லோகங்களுக்கு சென்று நம்ம அடையாளம் காண்பது. இதுவும் ஒன்றும் இல்லை தான், அட் எண்டு எதுவும் ஒன்றும் இல்லைன்னு போட்டு இறைவனோட கலக்கிறது தான் வேலை. பட் தியானம் என்ன செய்யும்னு கேட்டதுனால சொல்கிறேன். மூளையினுடைய செல்களினுடைய தன்மையை மாற்றுகிறது. முதல்ல தொடுற மாதிரி இருக்குன்னா அப்புறம் கொஞ்சம் தொடுற மாதிரி இருக்கும், அப்புறம் தொடாத மாதிரி மாறும், அப்புறம் அதோட கலரே மாறும், வேறு கலரில் கூட சேஞ்ச் ஆகும், மின்னும், என்னவா வேணால் மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம், ஒளி தேகமாக கூட மாறலாம். அப்போ தியானம் என்பது என்ன செய்கிறது? மூளையினுடைய வெறும் மூளை மட்டும் இல்லை, உடல் செல்கள் ஒவ்வொரு செல்களினுடைய தன்மையை மாற்றுகிறது. குறிப்பாக மூளையில் என்ன வேலை செய்யுதுன்னா சிந்திக்கும் தன்மையை அதிகமாக மாற்றுகிறது. ஏன்னா எந்த பயிற்சி பண்ணாலும் கீழிருந்து மேலே ஏற்றுவதுக்கு தான். மேலேருந்து கீழே இறக்குறதுக்கு எதுனா நியூட்ரல் பண்ணுறதுக்கு. மறுபடியும் கீழேருந்து மேலே ஏற்றுனீங்கன்னா தான் ஆகாசம் சம்மந்தமானது சித்தாகாசம் சம்மந்தமானதெல்லாம் பார்க்க முடியும். அப்போ அந்த தன்மைக்கு நீங்கள் செல்வதற்காக உங்களுக்கு அந்த தியானம் என்பது பயன்படுகிறது. அப்போ நீங்கள் அந்த தன்மையில் இருக்கக்கூடிய அந்த இஎஸ்பிலாம் உணரணும், எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷனில் அதெல்லாம் உணரணும், அந்த தகவலெல்லாம் பெறணும், அந்த ஞான தகவல்கள் பொக்கிஷங்களை பெறணும். அப்படின்னா மண்டை ஆண்டனாவாக மாறணும். மண்டை ஆண்டனாவாக மாறணும்னா அதற்கு தகுந்தாற் போல அந்த மூளையினுடைய செல்களை இப்போ நீங்கள் கோடிங் பண்ணுறீங்க. அதுதான் பயிற்சி, அதுதான் தியானம், அதுதான் பரம்பொருள் யோகம், அதுதான் மற்ற யோக பயிற்சிகள். அப்போ தியானம் செய்ய 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 செல்களினுடைய தன்மை மாறுகிறது. செல்களினுடைய தன்மை மாறும்போது சராசரி மனித நிலையை கடக்கின்றீர்கள். ஆனால் அகங்காரம் இல்லாமல் பயணம் பண்ணணும். அப்போ தியானம் என்ன பண்ணுதுன்னா மூளையின் செல்களை மாற்றுகிறது, நம்ம உடம்பில் உள்ள செல்களின் அமைப்பை மாற்றுகிறது. இதனால தான் தேக பொலிவு, ஒரு தேஜஸ், கலர் மாறுறது,
சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான உணர முடியாத விஷயங்களெல்லாம் உணர்றது, பார்க்க முடியாததான் வந்து பார்க்குறது, இன்ட்யூஷன் நல்லா ஆக்டிவேட் ஆகும்போது தேடை நெட்ரிகன் வீடியோவில் பேசியிருப்பேன். இந்த பீனியல்களை நல்லா பயிற்சி பண்ணி ஆக்டிவேட் ஆகும்போது உணர முடியாத விஷயங்களை உட்கார்ந்த இடத்துல இருந்தே உணர்றது, எல்லாவற்றையும் உங்களால் வந்து எளிமையாக வந்து சொல்ல முடியும். அந்த நேரத்தில் சொல்லிக் கொடுக்கும். அது ஸ்பான்டேனியஸ் பிளான் பண்ணிலாம் போயெல்லாம் சொல்ல முடியாது. ஸ்பான்டேனியஸாக சொல்லிக் கொடுக்கும். இப்போ மீட்டப்பில் மலேசியாவில் ஒருத்தவங்க வராங்க, வந்த உடனே உட்காந்து வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை, டக்குன்னு வந்து காட்டுது, ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷுவல் காட்டுது. அபார்ஷன் பண்ணிங்களாங்கன்னு கேட்குறேன். ஆமாம் அபார்ஷன் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயம் உலகத்தில் யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறோம். இது எனக்கும் தெரியல, வந்து உட்கார வரைக்கும் எனக்கும் தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம நெட்ரிக்கன்னா அந்த பீனியல் கிளாண்ட் சயின்டிஃபிக்காக சொல்கிறேன், அது கொஞ்சம் நம்ம பயிற்சி பண்ணி ஆக்டிவேட்டடாக இருக்கிறதுனால அது பல்வேறு விதமான விஷயங்களை நமக்கு காட்டுகிறது, புரிய வைக்கிறது. அது ஸ்பாட்டில் தான் புரிய வைக்கும். 24 மணி நேரம் அதே நிலையிலேயே நம்ம போயிட்டு இருக்க முடியாது. அப்போ நம்ம நிம்மதி போயிடும். இது ஒவ்வொருத்தருக்குள்ளேயே இருக்குது. ஒவ்வொருத்தரும் இதை உங்களால் எளிமையாக செய்ய முடியும். இதை பயிற்சி பண்ணி கற்றுக்கொள்ளும் போது மூளையின் செல்கள் மட்டுமல்ல, உடலின் செல்களும் சரி, நம் ஆன்மாவினுடைய தன்மையும் பரிசுத்தமடைந்து பிரகாசமடைந்து உச்சகட்ட புரிதல், பிரபஞ்சத்தை பற்றிய பேராற்றலை பற்றிய புரிதல், பல சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்ட சிந்தனை, அந்த இன்டெலிஜென்ஸ், சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ், நமக்கு இருக்கிற இன்டெலிஜென்ஸ், அக்குமுலேட்டட் நாலேஜ் இன்டெலிஜென்ஸ். நான் அந்த இன்டெலிஜென்ஸை சொல்லலை, நான் சொல்கிறது சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ். அந்த சுப்ரீம் இன்டெலிஜென்ஸில் தான் சூரியன் சரியாக இயங்குது, பூமி சரியாக இயங்குது, அதை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற கோள்கள் சரியாக இயங்குது. சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ், அந்த அறிவு ரொம்ப ப்ராப்பராக இருக்கிறதுனால தான் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு ஒரு சில விஷயம் மிஸ்டேக் போல் தெரிந்தாலும் அது மிஸ்டேக் இல்லை, அது அதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு நீதி. அது மேபி லேட்டராக தான் உங்களுக்கு வந்து தெரிய வரும். எதுவாக வேணால் இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் இயக்குறது சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ். அப்போ அந்த சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ் அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் போகணும், நம்ம கான்ஷியஸ்னஸ் போகணும், நம்ம ஃபோக்கஸ் போகணுன்னா அதற்கு ஒரு வழி தான் வந்து பார்த்திங்கன்னா தியானம். ஸோ தியானத்தை பற்றி புரிந்திருக்கும் என்று வந்து நம்புகிறேன். விருப்பப்படக்கூடியவர்கள் ரொம்ப வெளிப்படையாக பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட யூடியூப் சேனல்லையே பரம்பொருள் யோகம் ரிவியல்டுன்னு போட்டிங்கன்னா வரும். ஸோ அந்த வீடியோவை பார்த்து எப்படி வந்து பயிற்சி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. பயிற்சி பண்ணும்போது பாடி ஹீட் ஆகும், அதை நியூட்ரல் பண்ணணும். இல்லைனா தேவையில்லாத தொந்தரவுகள் கொஞ்சம் அந்த ஹீட்டுனால பாடியில் வரும். அதனால் ரொம்ப சின்ன விஷயம் தான். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பாடி ஹீட்டுன்னு போட்டிங்கன்னா அந்த வீடியோஸ் வரும். ஸோ அந்த பாடி ஹீட் ஆச்சுன்னா எப்படி நியூட்ரல் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு பயிற்சியும் பண்ணிகிட்ருக்கோம், தர்மத்துலேயும் இருக்கும். சரணாகதி நிலையில் வாழ்கிறோன்னா 100% நீங்கள் இந்த ஜென்மத்திலே இறைநிலை அடைவது உறுதி. நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா வந்து பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் ரொம்ப விமர்சையாக வந்து கொண்டாடப்பட இருக்கு. நார்மல் டைமில் நம்ம பண்ணுற அந்த சக்தியை விட பௌர்ணமி டைமில் 1000 மடங்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கும். பல குருமார்களுடைய மொத்த ஆற்றலும் மொத்தமாக வேலை செய்யக்கூடிய நாள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா, அதாவது குரு பௌர்ணமி. தாராளமாக ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட் வந்து போனீங்கன்னா அதில் குரு பூர்ணிமா கிளாஸுக்கு உண்டான லிங்க் இருக்கும். அதில் போய் உங்களது பேரை வந்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால் தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவதோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது, மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது, குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.